ஜானாகிய நீ ரெஜினாவை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். ரெஜினாவாகிய நீ ஜானை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். உங்க ஆத்துக்காரன அஞ்சலி பாப்பா பிளாட்டா போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நடுராத்திரி 12 மணிக்கு யாராச்சும் குடிச்சிட்டு உன் வீட்டு கதவை தட்டி உன் பக்கத்துலயே வந்து படுத்தா உனக்கு எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆன உடனே டெய்லி மல்லிப்பூ அல்வா வாங்கின்னு உன்னை பார்க்க வரணும். ஆனா அவன் மாட்டமான சரகாடி டெய்லி என்ன பார்க்க வரான். மேரேஜ் மச்சான் கலீஜ்னு கஜா சொன்னா லவ்வுக்கு அப்புறம் ஒருத்தன் குடிச்சானா அது லவ் ஃபெயிலியர். அதுவே கல்யாணத்துக்கு அப்புறமா அவன் குடிச்சானா லைஃபே ஃபெயிலியர். ஏங்க எனக்கு எங்க அப்பா தாங்க பயம், மத்தபடி நான் ஐ லவ் யூங்க. பிரதர் 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 பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க, நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆம்பளையா இருந்தா வாடா. எங்க ஏரியால எவ்வளவு பேர் தெரியும்ல. எப்பவுமே ஃபிகருக்காக நம்ம அடிச்சு கூடாது தலைவா. பொண்ணுக்காக தான் சண்டை போடக்கூடாது, ஆனா லைஃபுக்காக சண்டை போடலாம். ஹீரோவா? பொறுக்கியாடா நீ? அது நான் இல்லக்கா, வேற யாரோ. ஆம்பளைன்னா அழுக கூடாது, அழுகையை நிறுத்துறா. நான் ஒன்னும் அழுவலையா, கண்ணு வேர்க்குது. ஒரு பொண்ணு அழுகுறானா ஏமாத்துறான்னு அர்த்தம். அதே ஒரு பையன் அழுகுறானா ஏமாந்துட்டான்னு அர்த்தம். நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளும் போகணும்னு அவசியம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம லைஃப் மாறும். எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. என்னடா கழட்டி விடலான்னு பாக்குறியா? அந்த பொண்ணை எப்படி உசார் பண்றதுன்னு சொல்றா. சொல்லி தொலைக்கிறான். உலகத்துல யாருமே பிறக்கும்போது மேட் ஃபார் ஈச் அதரா பிறக்க மாட்டாங்க சூர்யா. வாழ்ந்து காட்டுறதுல தான். என்னைக்கு ஓலவா நீ வெளியே சொல்றியோ அப்பதான் லைஃபே ஸ்டார்ட் ஆகுமா? பாக்குறது பாகுபலி மாதிரி இருக்கிறான்.